வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லோருக்கும் எல்லா வளமும் கிடைக்க அருள் புரிவாயாக. கடகம் ராசிக்காரர்களே, உங்கள் குடும்பம் தொடர்பான ஒரு விஷயம் உங்களை சோதிக்கப் போகிறது. அந்த சோதனையே உங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் படிக்கல்லாக மாறும். இந்த ஆபத்தை தாண்ட நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன தெரியுமா? வாங்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். பொதுவாகவே கடகம் ராசிக்காரர்கள் என்பவர்கள் உணர்ச்சியும் அறிவும் கலந்த ஒரு தனித்துவமான உலகம் போல இருப்பார்கள். வெளிப்படையாக மென்மையாக தோன்றினாலும் உள்ளுக்குள் எக்கை போல உறுதியான மனசும் யாராலும் உடைக்க முடியாத நம்பிக்கையும் இவர்களிடம் இருக்கும். தாயின் கருணையைப் போல அன்பை பரப்புவதும் குடும்பத்தின் தூணாக நின்று அனைவரையும் காப்பதும் இவர்களின் இயல்பாகவே அமைந்திருக்கிறது. ஒருவருக்காக மனம் திறந்துவிட்டால் அந்த நபருக்காக உயிரையும் கொடுக்க தயங்காத அளவுக்கு உண்மை உள்ளவர்களாக இருப்பார்கள். அதே நேரத்தில் தங்களுக்கு ஏற்பட்ட சிறிய வழி கூட மனதில் பெரிதாக பதிந்துவிடும். அதை வெளியில் காட்டாமல் உள்ளுக்குள் அடக்கி வைத்து அமைதியாக சுமப்பார்கள். கடகம் ராசிக்காரர்களின் சிரிப்பு குழந்தை போல இருக்கும். ஆனால் அவர்களின் முடிவுகள் முதியோர் போல ஆழமானவை. இந்த ராசிக்காரர்களின் வாழ்க்கை முறையை பார்த்தால் வீடு, குடும்பம், உறவுகள் என்ற மூன்றையும் மையமாக வைத்தே அவர்கள் உலகத்தை உருவாக்குவார்கள். பணம் சம்பாதிப்பது இவர்களுக்கு பெருமைக்காக அல்ல, குடும்பத்தை பாதுகாக்காக. அவர்களுக்கு சுகம் தரவே வேலைப்படுவாக இருந்தாலும் வீட்டுக்கு திரும்பும் போது முகத்தில் சிரிப்புடன் வந்து விடுவார்கள். சாப்பாடு, பழக்கம், வாழ்க்கை ஒழுங்கு எல்லாவற்றிலும் பாரம்பரியமும் புதுமையும் கலந்து ஒரு தனித்துவ நடைமுறை இருக்கும். மனம் சோர்ந்த நேரங்களில் தனிமையை விரும்புவார்கள். கடல், கோவில், பழைய பாடல்கள், பழைய நினைவுகள் இவர்களின் மனதுக்கு மருந்தாக மாறும். கடகம் ராசிக்காரர்கள் அதிகம் பேசாமல் இருந்தாலும் ஒருவர் மனதை படித்துவிடும் வல்லமை இவர்களிடம் இயல்பாகவே இருக்கும். அதிர்ஷ்டம் என்ற விஷயம் கடகராசிக்காரிடம் மெதுவாக வந்தாலும் ஒருமுறை வந்தால் வாழ்க்கை முழுவதையும் மாற்றும் சக்தியுடன் வரும். ஆரம்பத்தில் போராட்டம், தடைகள், ஏமாற்றங்கள் என்று பல சோதனைகள் வரலாம். ஆனால் அவையெல்லாம் இவர்களின் மன உறுதியை கூர்மையாக்கும் பயிற்சிகள் மாதிரி இருக்கும். நடுத்தர வயதிற்கு பிறகு இவர்களுக்கு பெரிய உயர்வு, பெயர், நிலை, மரியாதை எல்லாம் கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகம். நிலம், வீடு, சொத்து, வாகனம் போன்ற விஷயங்களில் இவர்களுக்கு நல்ல யோகம் உண்டு. திடீரென வரும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தினால் சாதாரண வாழ்க்கையிலிருந்து ராஜ வாழ்க்கை போல மாறும் நிலையும் உருவாகும். இவர்களின் ராஜயோகம் வெளிப்படையான ஆடம்பரமான இல்லாமல் அமைதியான செல்வமாக, மன நிம்மதியாக, குடும்ப மகிழ்ச்சியாக வெளிப்படும். காதல் மற்றும் நட்பு விஷயங்களில் கடகம் ராசிக்காரர்கள் கடல் போல ஆழமானவர்கள். ஒருவரை நம்பினால் முழுமையாக நம்புவார்கள். ஆனால் அந்த நம்பிக்கை உடைந்தால் அந்த வழி அவர்களை நீண்ட காலம் தொடரும். இவர்களின் காதல் சொற்களில் இல்லாமல் செயல்களில் இருக்கும். சின்ன சின்ன கவனிப்புகள், நினைவில் வைத்திருப்பது, தேவையான நேரத்தில் அருகில் நிற்பது, இதுதான் இவர்களின் காதல் மொழி. திருமண வாழ்க்கையில் குடும்ப ஒற்றுமை, பெற்றோரின் மரியாதை, குழந்தைகளின் நலம் ஆகியவற்றை வாழ்க்கையின் முக்கிய நோக்கமாக வைத்திருப்பார்கள். சில நேரங்களில் இவர்களின் உணர்ச்சி அதிகம் ஆகிவிட்டால் அதே வீட்டிலேயே சின்ன சின்ன சண்டைகள் வரும். ஆனால் அது நீண்ட நாட்கள் நீடிக்காது. ஏனென்றால் இவர்களின் மனசு சமாதானத்தை தேடுவதே. ஆரோக்கியம் என்ற விஷயத்தில் கடகம் ராசிக்காரர்கள் உணர்ச்சியால் உடலை பாதித்துக் கொள்வார்கள். கவலை, பயம், அதிக யோசனை எல்லாம் வயிறு, மார்பு, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக மாறும் வாய்ப்பு உண்டு. அதனால் மனதை கட்டுப்படுத்துவது இவர்களுக்கு மிக முக்கியமான பரிகாரம். தினமும் சிறிது நேரம் தியானம், கடவுள் நாமம் அல்லது பிடித்த இசை கேட்பது இவர்களின் வாழ்க்கைகளை சமநிலைப்படுத்தும். தண்ணீருடன் தொடர்புள்ள விஷயங்கள், நீச்சல், குளியல், ஆற்றங்களை, நடை இவர்களின் மனதையும் உடலையும் புதுப்பிக்கும் சக்தி கொண்டவை. மொத்தத்தில் கடகம் ராசிக்காரர்கள் உலகத்திற்கு அமைதியான ஆசிர்வாதம் போல வெளியில் சத்தமாக பிரகாசிக்காவிட்டாலும் உள்ளுக்குள் தீபம் போல ஒளி ஊட்டுவார்கள். அவர்களின் அன்பு சத்தமில்லாத காப்பு, அவர்களின் உழைப்பு பேசாத வெற்றி. வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் குடும்பம், மனம், நம்பிக்கை என்ற மூன்றையும் பிடித்து கொண்டு முன்னே செல்லும் தன்மை இவர்களின் பெரிய பலம். அதனால்தான் கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை கடல் அலை போல, சில நேரம் அமைதி, சில நேரம் புயல், ஆனால் இறுதியில் கரையை அடையும் ஒரு உறுதியான பயணம். அதேபோல் தொழில் மற்றும் வேலை வாழ்க்கை பற்றி பார்க்கும் போது கடகம் ராசிக்காரர்கள் வேலை என்பதை வெறும் பணம் சம்பாதிக்கும் வழியாக பார்க்க மாட்டார்கள். அது குடும்பத்தை பாதுகாக்கும் ஒரு ஆயுதமாகவும் தங்களுடைய மரியாதைகளை கட்டியெழுப்பும் கருவியாகவும் இருக்கும். ஆரம்ப காலத்தில் இவர்களுக்கு வேலை மாற்றம், மேல் அதிகாரிகளால் புரிந்து கொள்ளப்படாத நிலை, திறமை இருந்தும் சரியான வாய்ப்பு கிடைக்காத காலங்கள் வரும். ஆனால் இதனால் மனம் உடைந்து போகாமல் மெதுவாக தங்களை மேம்படுத்திக் கொள்வார்கள். ஆசிரியர், மருத்துவர், அரசு வேலை, வங்கி, உணவு தொடர்பான தொழில், கட்டிடம், நிலம், வீடு, அலுவலக நிர்வாகம் போன்ற துறைகளில் கடகம் ராசிக்காரர்கள் மிகப்பெரிய வெற்றி பெறுவார்கள். இவர்களின் வேலை முறையில் ஒரு தனிமுறை இருக்கும். சத்தமில்லாமல், கண்ணில் படாமல், ஆனால் அடித்தளத்தை வலுவாக அமைத்து மேலே எழுப்புவது. அதனால் ஒரு நாள் திடீரென அனைவரும் இவர் இத்தனை உயரத்திற்கு எப்படி வந்தார் என்று ஆச்சரியப்படும் நிலை வரும்.
பணம் மற்றும் சொத்து வாழ்க்கை பற்றி சொன்னால் கடகம் ராசிக்காரர்கள் பணத்தை வீணாக செலவழிக்க மாட்டார்கள். கையில் பணம் இருந்தாலும் எதிர்காலத்தை நினைத்து சேமிப்பார்கள். ஆரம்பத்தில் கடன், பொறுப்பு, குடும்ப செலவு என பணம் கையில் நிலைக்காத காலம் இருக்கும். ஆனால் அந்த காலமே இவர்களை பணத்தின் மதிப்பை உணர வைக்கும் பள்ளிக்கூடம் போல இருக்கும். நடுத்தர வயதுக்கு பிறகு இவர்களுக்கு வீடு வாங்கும் யோகம், நிலம் சேர்க்கும் யோகம், வாகனம் வாங்கும் யோகம் எல்லாம் ஒரே வரிசையில் வரத் தொடங்கும். சிலருக்கு பெற்றோர் சொத்து மூலம் உயர்வு, சிலருக்கு சொந்த உழைப்பால் பெரும் செல்வம் சேரும். இவர்கள் பணக்காரர்களாக இருந்தாலும் அதை காட்டி ஆடம்பரம் செய்ய மாட்டார்கள். என்னிடம் இருக்கிறது என்பதை காட்டாமல் என் குடும்பம் பாதுகாப்பாக இருக்கிறது என்பதையே பெருமையாக நினைப்பார்கள். அதுவே இவர்களின் உண்மையான செல்வம். ஆபத்து மற்றும் வாழ்க்கை சோதனைகள் பற்றி பேசினால் கடகம் ராசிக்காரர்களுக்கு வரும் மிகப்பெரிய ஆபத்து அதிக உணர்ச்சி, ஒருவரின் வார்த்தை, ஒருவரின் அலட்சியம், ஒருவரின் ஏமாற்றம், இதையெல்லாம் இதயம் வரை எடுத்துக் கொள்வார்கள். அதனால் சில நேரங்களில் தவறான முடிவுகள், திடீர் விலகுகள், நம்பியவரால் துரோகம் போன்றவை நடக்கலாம். குறிப்பாக உறவுகள், நண்பர்கள், சொந்தக்காரர்கள் மூலமாக வரும் பிரச்சனைகள் இவர்களை அதிகம் பாதிக்கும். ஆனால் இந்த ஆபத்தே இவர்களை புத்திசாலிகளாக மாற்றும் பாடமாகவும் மாறும். ஒருமுறை வாழ்க்கை கடினமாக அடித்தால் அதன் பிறகு யாரையும் முழுமையாக நம்பாமல் மெதுவாகவும் புத்திசாலித்தனமாகவும் நடக்க கற்றுக்கொள்வார்கள். அதனால் கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை 2 கட்டமாக இருக்கும். ஒன்று உணர்ச்சியால் முடிவு செய்த காலம், இன்னொன்று அறிவால் முடிவு செய்த காலம். 2வது கட்டத்தில் இவர்களை யாரும் எளிதில் வீழ்த்த முடியாது. பரிகாரம் மற்றும் வாழ்க்கையை உயர்த்தும் வழிகள் பற்றி சொன்னால் கடகம் ராசிக்காரர்கள் திங்கட்கிழமை, பௌர்ணமி, அமாவாசை நாட்களில் மனதை அமைதிப்படுத்தும் வழிபாடு செய்தால் மிகவும் நல்ல பலன் கிடைக்கும். சிவன், முருகன், அம்மன், விஷ்ணு வழிபாடு இவர்களுக்கு மன உறுதிகளையும் பாதுகாப்பையும் தரும். வெள்ளி அல்லது வெள்ளை நிற உடை, முத்து, சந்தானம், பால், தயிர் போன்றவை இவர்களின் மனநிலையை சமாதானப்படுத்தும் சக்தி கொண்டவை. தினமும் சிறிது நேரம் கடவுள் நாமம் அல்லது தியானம் செய்தால் இவர்களின் வாழ்க்கையில் வரும் குழப்பங்கள் மெதுவாக சரியாகும். மிக முக்கியமான பரிகாரம் மனதில் எதையும் அடைத்து வைத்து கொள்ளாமல் நம்பகமான ஒருவரிடம் பேசுவது. பேசாமல் உள்ளுக்குள் வைத்து கொண்டால் அது நோயாக மாறும், பேசிவிட்டால் அது தீர்வாக மாறும். ஆன்மீக வாழ்க்கை மற்றும் உள்ளார்ந்த பலம் பற்றி கடகம் ராசிக்காரர்கள் பிறவிலேயே ஆன்மீக விதையுடன் பிறந்தவர்கள். துன்பம் வந்தால்தான் கடவுளை நினைப்பவர்கள் அல்ல, மகிழ்ச்சியிலும் நன்றி சொல்ல தெரிந்தவர்கள். இவர்களுக்கு கனவுகள் மூலம், உள்ளுணர்வு மூலம், மனசின் குரல் மூலம் சின்ன சின்ன அறிகுறிகள் வாழ்க்கையில் வழிகாட்டிகளாக இருக்கும். சில நேரங்களில் இது செய்யக்கூடாது என்று மனம் சொல்லும். அதை கேட்டால் தப்புவார்கள், கேட்கவில்லை என்றால் சிக்குவார்கள். அதனால் கடகம் ராசிக்காரர்களுக்கு அறிவை விட உள்ளுணர்வு பெரிய ஆசான். வயது கூட கூட இவர்களின் வாழ்க்கை உலக விஷயங்களை விட மன நிம்மதி, குடும்ப சந்தோஷம், கடவுள் பக்தி, பிறருக்கு உதவும் மனம் என்ற திசைக்கு நகரும். அடுத்ததாக முடிவாக சொன்னால் கடகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் திடீரென வெற்றி பெறும் மனிதர்கள் அல்ல, மெதுவாக, உறுதியாக, ஆழமாக வெற்றி பெறும் மனிதர்கள். இவர்களின் வாழ்க்கை வெளியில் பட்டாசு போல இல்லை, உள்ளுக்குள் எரியும் விளக்கு போல. அந்த விளக்கு குடும்பத்தை ஒளியூட்டும், உறவுகளை காப்பாற்றும், அவர்களையே வழிநடத்தும். துன்பம் வந்தாலும் அது இவர்களை உடைக்காது, மேலும் வலிமை சேர்க்கும். அதனால்தான் கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு கடல் பயணம் போல. ஆரம்பத்தில் அலைகள், நடுவில் புயல், இறுதியில் அமைதியான கரை. அந்த கரைதான் இவர்களுக்கான உண்மையான ராஜயோகம். ஏனென்றால் குழந்தை பருவம் மற்றும் ஆரம்ப வாழ்க்கை பற்றி பேசினால் கடகம் ராசிக்காரர்கள் சிறு வயதிலேயே பெரியவர்களைப் போல சிந்திக்கும் பழக்கத்துடன் இருப்பார்கள். மற்ற குழந்தைகள் விளையாடி கொண்டிருக்கும் போது வீட்டில் அம்மா எப்படி இருக்காங்க, அப்பாவுக்கு வேலை சரியா போகுதா போன்ற கேள்விகள் இவர்களின் மனதில் ஓடும். அதனால் இவர்களுக்கு குழந்தை பருவமே பொறுப்பு நிறைந்த காலமாக மாறும். சிலருக்கு சிறு வயதில் மனவேதனை, குடும்ப பிரச்சனை, இடமாற்றம் போன்ற அனுபவங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த அனுபவங்களே இவர்களை மென்மையான மனிதராகவும் மற்றவர்களின் துயரை உணரக்கூடிய மனிதராகவும் மாற்றும். சிறு வயதில் அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள் கனவு உலகம் பெரியதாக இருக்கும். அதனால்தான் பெரியவர்கள் ஆன பிறகு இவர்களின் எண்ணங்கள் ஆழமாகவும் முடிவுகள் நிதானமாகவும் இருக்கும். கடகம் ராசி ஆண்களின் தனித்தன்மை பற்றி சொன்னால் இவர்கள் வெளியில் கடினமாக தோன்றினாலும் வீட்டுக்குள் குழந்தை போல மாறிவிடுவார்கள். குடும்பத்தை நடத்த வேண்டும், பாதுகாக்க வேண்டும், யாருக்கும் குறைவில்லாமல் வைத்திருக்க வேண்டும் என்ற பொறுப்பு உணர்ச்சி இவர்களிடம் அதிகம். வேலை விஷயத்தில் திடீர் கோபம், திடீர் அமைதி என மனநிலை மாறக்கூடியவர்கள். ஆனால் ஒருமுறை மனதில் பிடித்து கொண்டால் அந்த வேலைக்காக இரவு பகலாக உழைப்பார்கள். காதலில் இவர்களின் பலவீனம் அதிக நம்பிக்கை. ஒருவரை நம்பினால் முழுமையாக நம்புவார்கள். அதனால் ஏமாற்றம் வந்தால் நீண்ட காலம் மனசை பாதிக்கும். ஆனால் குடும்ப வாழ்க்கையில் இவர்கள் கணவன் மட்டுமல்ல, பாதுகாவலன் போல இருப்பார்கள். வெளியில் எவ்வளவு சோர்வாக இருந்தாலும் வீட்டுக்குள் வந்தவுடன் சிரித்து நடப்பது இவர்களின் இயல்பு. கடகம் ராசி பெண்களின் தனித்தன்மை பற்றி பார்க்கும்போது இவர்கள் கருணையும் உறுதியும் கலந்த ஒரு விசித்திரமான
பயங்கரமான சக்தி வீட்டுக்குள் இருந்தாலும் அரிசி போல நடப்பார்கள். வெளியே வேலை செய்தாலும் குடும்பத்தை மறக்க மாட்டார்கள். இவர்களின் அன்பு மென்மையாக இருக்கும், ஆனால் தேவையான நேரத்தில் கடுமையாக மாறும். கணவன், குழந்தைகள், பெற்றோர், உறவினர் அனைவரையும் ஒரே நேரத்தில் கவனிக்கும் திறன் இவர்களுக்கு இயல்பாகவே வரும். காதலில் இவர்கள் வார்த்தைகளால் அல்ல, தியாகத்தால் அன்பை காட்டுவார்கள். சில நேரங்களில் இவர்களின் அதிகமான பொறுப்பு உணர்வு இவர்களையே சோர்வடைய செய்யும். ஆனால் யாரும் கவனிக்காத நேரத்தில் தங்களுக்குள் ஒரு பெரிய மன உறுதியை உருவாக்கி கொண்டு மீண்டும் எழுந்து நிற்பார்கள். அதனால்தான் கடகம் ராசி பெண்கள் வீட்டில் தூணாக மட்டுமல்ல, குடும்பத்தின் நிழலாகவும் இருப்பார்கள். மிகப்பெரிய அதிர்ஷ்ட காலங்கள் பற்றி சொன்னால் கடகம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் 2 முக்கிய கட்டங்கள் இருக்கும். முதல் கட்டம் போராட்டம், தடைகள், சோதனை. இரண்டாவது கட்டம் நிலைபெறுதல், செல்வம், மரியாதை. பொதுவாக நடுத்தர வயதுக்கு பிறகு இவர்களின் வாழ்க்கை வேகமாக மேலே செல்லும். வீடு வாங்குவது, நிலம் சேர்ப்பது, குழந்தைகளின் கல்வி உயர்வது, சமூகத்தில் பெயர் கிடைப்பது போன்ற நிகழ்வுகள் ஒரே வரிசையில் வரும். சிலருக்கு வெளிநாடு வாய்ப்பு, சிலருக்கு அரசு தொடர்பான உயர்வு, சிலருக்கு சொந்த தொழில் பெரிய முன்னேற்றம் கிடைக்கும். இந்த அதிர்ஷ்ட காலத்தில் முக்கியமான விஷயம் என்னவென்றால் பயம் பிடிக்காமல் வாய்ப்பை பிடிப்பது. ஏனென்றால் கடகம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய எதிரி சந்தேகம். அதை வென்றால் அதிர்ஷ்டம் முழுமையாக கைக்கு வந்து சேரும். எதிரிகள் மற்றும் தடைகள் பற்றி சொன்னால் கடகம் ராசிக்காரர்களின் வெளிப்படையான எதிரிகள் வேறு யாரும் இல்லை. இவர்களுடைய மனமே சில நேரங்களில் அவர்களின் எதிரியாக மாறும். நாம் செய்ய முடியுமா, நாம் இதற்கு தகுதியா என்ற எண்ணங்கள் இவர்களை பின்னுக்கு இழுக்கும். அதோடு குடும்பம் அல்லது நெருங்கிய உறவினர்கள் மூலம் வரும் விமர்சனங்கள் இவர்களை அதிகம் பாதிக்கும். வெளியில் யாராவது திட்டினால் கூட பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் நெருங்கியவர்கள் சொன்ன வார்த்தை இவர்களை நீண்ட காலம் வழிவடைய செய்யும். அதனால் இவர்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமென்றால் முதலில் மனதில் உள்ள பயத்தையும் பழைய நினைவுகளையும் விட்டுவிட வேண்டும். அதுதான் இவர்களுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய விடுதலை. இன்னும் ஆழமாக பார்த்தால் கடகம் ராசிக்காரர்கள் உலகத்திற்கு கண்ணில் தெரியாத சேவை செய்பவர்கள். குடும்பம், உறவு, நட்பு இதை காப்பாற்றுவதற்காக தங்களை மறந்து உழைப்பார்கள். சிலர் அதை புரிந்து கொள்வார்கள், சிலர் புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் காலம் கடந்த பிறகு கடகம் ராசிக்காரர்களுக்கு ஒரு நாள் நீதியை கொடுக்கும். இவர்கள் வாழ்க்கையில் பெற்ற துன்பமே இவர்களுக்கு வரும் உயர்வின் விலையாக இருக்கும். அதனால் இவர்களின் வெற்றி சத்தமில்லாதது, ஆனால் நீண்ட நாள் நிலைக்கும். பணம் வந்தாலும் பெயர் வந்தாலும் மன நிம்மதியே இவர்களின் மிகப்பெரிய வெற்றி. அது மட்டுமில்லாமல் கடகராசி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் ஏராளமான கிரகங்கள் அணிவகுத்து இருக்கின்றன. தாயாருக்கு உடல்நிலை பாதிப்பு, குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுக்கு உடல்நல பாதிப்பு, எலும்பில் அடிபடுவது, கால்களில் அடிபடுவது, ஃபோன் சூழ்நிலை ஏற்படும். தேவையில்லாமல் நண்பர்களிடத்தில் பணத்தை கொடுத்து ஏமாறும் சூழல் ஏற்படும். குருவுடைய பார்வை பலம் இருப்பதால் பிறருக்கு கொடுத்த பணங்கள் வெளிவரும் பாக்கியம் உண்டு. பட்ட இடத்திலேயே பட்டாலும் அதிலிருந்து வெளிவரும் வாய்ப்புகள் உள்ளது. நிறைய பேருக்கு எதிர்பாராத ஆஃபர்கள், வாய்ப்புகள் போன்றவை கிடைக்கும் யோகம் உண்டு. அஷ்டமஸ்தானத்தில் கிரகங்கள் இருக்கும் போது நீங்கள் நினைக்காத விஷயங்கள் நடக்கும் காலகட்டமாக இருக்கும். பார்ப்பதற்கும் கேட்பதற்காகவும் அநாகரிகமாக இருந்தாலும் அவை கடைசியில் சாதகமாக தீர்ப்பு கிடைக்கும் போது வாங்கும் சூழல் ஏற்படும். அந்த மாதிரியான சாதகமான விஷயங்கள் நடக்கும். கத்திமேல் நடப்பது போன்ற சூழல்கள் உண்டு. வீட்டில் ஏற்படும் சின்ன சின்ன வாக்குவாதம், பிரச்சனை, ஆரோக்கிய குறைபாடுகளை உடனடியாக சரிந்து கொள்ள வேண்டும். பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் உண்டாகும். குடும்பத்தில் வாக்குவாதம், பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்ப்பதும் நல்லது. குடும்பத்தில் இணக்கமாக செல்வது நல்லது. திட்டமிட்டு செய்யும் காரியங்களில் ஏற்றங்கள் உண்டாகும். உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, தொழில் தொடர்பான விஷயங்களில் நிதானம், பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. ஆரோக்கியம் விஷயத்தில் கவனம் செலுத்தாவிடில் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய சூழல் உண்டாகும். முக்கியமான விஷயங்கள் எல்லாம் தள்ளிப்போய் நடக்கும். அயோத்தியில் உள்ள ராமர் வழிபாடு, ஏரி காத்த ராமர் வழிபாடு உங்களுக்கு அற்புதமான ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் கடகம் ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். இந்த மாதத்தில் அஷ்டமத்தில் சூரியன், ராகு, செவ்வாய், புதன் ஆகிய கிரகங்கள் உள்ளன. வண்டி வாகனங்களில் செல்லும் போது மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். உரிய விதிமுறைகளை கடைபிடிப்பதும் நல்லது. இந்த மாதம் முழுவதும் விநாயகர், அனுமன் வழிபாடு செய்வது ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கணபதி காரிய சித்தி மாலை, அனுமன் சாலிசா கேட்பது, படிப்பது ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கையெழுத்து போடுவதற்கு முன்பு ஒரு முறை இருமுறை சரிபார்த்து கொள்வதும் நல்லது. அரசு துறை, அரசியல்வாதிகள், மேலதிகாரிகள் அதீத கவனமாக இருக்க வேண்டும். தொழில் விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கையாகவும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். அடிவயிறு, உஷ்ணம், நண்பர்களால் பிரச்சனை, பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் பிரச்சனை, பயணங்களில் பிரச்சனை, மூத்தவர்களால் சிறு பாதிப்புகள் வரக்கூடிய சூழல் உண்டு. 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் குடும்ப வாழ்க்கையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். கண்ணில், முகத்தில் அடிபடுவது, சூட்டு காயங்கள், வெட்டி காயங்கள் வருவதற்கான வாய்ப்புள்ளதால் கவனம் தேவை. எந்த முடிவுகளாக இருந்தாலும் பொறுமையாக எடுப்பதும் நல்லது. கோபத்தில் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்கின்ற எண்ணம் தோன்றும். கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்வது நல்லது. சனி பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் போது புதிய விஷயங்களை ஆராய்ச்சி செய்வது, எடுத்து செய்வது
போன்ற திட்டமிடல் இருக்கும். இந்த காலகட்டங்களில் ராஜகோபால் சுவாமியை வழிபாடு செய்வது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவதும் நல்லது. வாழ்க்கை துணைக்கு பெரிய வெற்றிகள் ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும். யோக பலன்களை அதிகமாக பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வாகனத்தில் சாகசங்களை தவிர்ப்பதும் நல்லது. தேக ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை அலட்சியம் செய்யாமல் இருப்பதும் ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ருத்ரன் வழிபாடு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் 80% நன்றாகவே இருக்கும். மேலும் நிதி ரீதியாக அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்த முடியும். உங்கள் திருமண வாழ்க்கையில் அன்பும் நல்லிணக்கமும் நிலைத்திருக்கும். மெதுவாக முன்னேறுவது உங்கள் மிகப்பெரிய வெற்றியாக நிரூபிக்கப்படும். குழு பணி மற்றும் உங்கள் குடும்பத்தினரின் முழு ஆதரவும் ஒரு தனித்துவமான நம்பிக்கை உணர்வை தரும். அதிலும் முக்கியமாக சனி மற்றும் சுக்கிரன் சேர்க்கையில் உண்டாகும் இந்த தசாங்க யோகமானது கடக ராசியினரின் பொருளாதார நிலையை மேம்படுத்துகிறது. தொழில் வாழ்க்கையில் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை கொண்டு வருகிறது. செய்யும் முதலீடுகளுக்கு அதிகமாக வருமானத்தை கொண்டு வருகிறது. தங்கம், வெள்ளி உள்ளிட்ட உலோகங்கள் தொடர்பான தொழில் செய்து வரும் நபர்களுக்கு எதிர்பார்ப்புக்கு அதிகமான லாபத்தை கொண்டு வரும். தற்போது நிகழ இருக்கும் இந்த தசாங்க யோகத்தின் விளைவாக சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் 7வது வீட்டிலும் சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் 9வது வீட்டிலும் மாற்றத்தை கொண்டு வருகிறார். இதன் விளைவு உங்கள் முயற்சிகளுக்கு எதிர்பார்த்த வெற்றிகளை கொண்டு வரும். படித்து முடித்து பணிக்காக எதிர்பார்த்து காத்திருந்த நபர்களுக்கு எதிர்பார்த்த நற்செய்திகள் கிடைக்கும். உங்கள் விருப்பமான தொழிலை பெறும் வாய்ப்புகளும் கிடைக்கும். பணியிடத்தில் உங்கள் கடின உழைப்புக்கு உரிய அங்கீகாரமும் வெகுமதிகளும் கிடைக்கும் வாய்ப்புகள் காணப்படுகிறது. வெளிநாட்டிலிருந்து பொருட்களை இறக்குமதி செய்து உள்நாட்டில் வியாபாரம் செய்து வரும் நபர்களுக்கு எதிர்பார்ப்புக்கு அதிகமாக லாபம் கிடைக்கும். இதனிடையே வீட்டில் சுபகாரியங்கள் கைகூடும். மகிழ்ச்சியான தருணங்களும் அதிகரிக்கும். திருமணம் முடித்தவர்கள் தங்கள் வாழ்க்கை துணையுடன் பரஸ்பர புரிதலை உண்டாக்கும் வாய்ப்புகள் காணப்படுகிறது. குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கும் நபர்களுக்கு அது தொடர்பான ஒரு நற்செய்தியும் கிடைக்கும். ஏனென்றால் கடகராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 9வது வீட்டில் வக்கரமாக இருப்பது மிகுந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாக இருக்கும். நீண்ட கால கனவுகள் நினைவாகும். தொழிலதிபர்கள் லாபகரமான புதிய ஒப்பந்தங்களை பெறுவார்கள். வேலை தொடர்பான பயணங்களால் நல்ல நிதி ஆதாயம் கிடைக்கும். நீண்ட காலமாக இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். புதிய தொழிலை தொடங்க நினைப்பவர்களுக்கு சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கும். ஆன்மீக ஆர்வங்கள் அதிகரிக்கும். நீதிமன்ற வழக்குகளில் சாதகமான தீர்ப்புகள் வரும். மொத்தத்தில் அதிர்ஷ்டம் முழுமையாக உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். மேலும் இதையெல்லாம் தாண்டி திருமண வாழ்க்கை மற்றும் குடும்ப உறவுகள் பற்றி சொன்னால் கடகம் ராசிக்காரர்களுக்கு திருமணம் என்பது ஒப்பந்தம் இல்லை. அது வாழ்க்கையின் பாதுகாப்பு கோட்டை. வாழ்க்கை துணையை அவர்கள் அன்பு, நம்பிக்கை, பாதுகாப்பு என்ற மூன்றிலும் பார்த்துதான் தேர்ந்தெடுப்பார்கள். ஆரம்பத்தில் சிறு மனக்கசப்புகள், தவறான புரிதல்கள் வரும். ஆனால் அதை நீட்டிக்காமல் உள்ளுக்குள் வைத்துக்கொண்டு அமைதியாக சமாளிப்பார்கள். சில நேரங்களில் இவர்களின் அதிகமான பாசம் கட்டுப்பாடு போல மற்றவர்களுக்கு தோன்றும். ஆனால் உண்மையில் அது பயத்திலிருந்து வரும். நான் நேசிப்பவரை இழக்க கூடாது என்ற பயம். குழந்தைகள் வாழ்க்கையில் இவர்கள் மிகச்சிறந்த பெற்றோராக இருப்பார்கள். தங்களுக்கு கிடைக்காத சுகத்தை குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இவர்களின் உழைப்பை இரட்டிப்பாக்கும். அதனால்தான் கடகம் ராசிக்காரர்களின் குடும்பம் வெளியில் அமைதியாக தோன்றினாலும் உள்ளுக்குள் பெரிய தியாகத்தின் கதையை கொண்டிருக்கும். எதிரிகள், பொறாமை மற்றும் வெளி சவால்கள் பற்றி கடகம் ராசிக்காரர்களுக்கு வெளிப்படையான எதிரிகள் குறைவு. ஆனால் இவர்களின் அமைதியான முன்னேற்றமே சிலருக்கு பொறாமைகளை உருவாக்கும். சத்தமில்லாமல் இவன் இத்தனை வளர்ந்துட்டேனா என்ற எண்ணம் சிலரை தவறான பேச்சுக்கும் மறைமுக தடைகளுக்கும் தூண்டும். ஆனால் கடகம் ராசிக்காரர்கள் நேரடியாக சண்டை போட மாட்டார்கள். காலத்தையே பதிலாக விடுவார்கள். பொறுமையாக மெதுவாக தங்கள் பாதையை செல்வதே இவர்களின் பதிலடி. ஒருவரை வெறுப்பது கூட இவர்களுக்கு சிரமம். ஆனால் ஒருமுறை மனம் முடிந்துவிட்டால் அந்த நபரை மனதிலிருந்து முழுமையாக நீக்கி விடுவார்கள். அதுதான் இவர்களின் கடுமையான முடிவு. மேலும் மறைந்திருக்கும் சக்திகள் பற்றி சொன்னால் கடகம் ராசிக்காரர்கள் தாங்களே அறியாத அளவுக்கு வலிமையானவர்கள். வெளியில் மென்மை, உள்ளுக்குள் எரிமலை. துன்பம் வந்தால் அழுவார்கள். ஆனால் அதே கண்ணீரே அவர்களை மறுநாள் எழுந்து நிற்க வைக்கும் எரிபொருள். மற்றவர்கள் உடைந்து போகும் இடத்தில் இவர்கள் அமைதியாக வலிமை சேர்த்து கொள்வார்கள். நினைவாற்றல், உள்ளுணர்வு, மனித மனத்தை புரிந்து கொள்ளும் திறன், இந்த மூன்றும் இவர்களின் இரகசிய ஆயுதங்கள். அதனால் வியாபாரம், அரசியல், நிர்வாகம், ஆலோசனை போன்ற துறைகளில் இவர்களுக்கு பெரிய உயர்வு கிடைக்கும் வாய்ப்புகள் உண்டு. இவர்களின் வெற்றி வேகமாக வராது. ஆனால் வந்தால் ஆழமாக வேரூன்றும். விதி, கர்மா மற்றும் வாழ்க்கை பயணம் பற்றி கடகம் ராசிக்காரர்கள் பிறரை விட கர்மாவின் பாடங்களை அதிகம் அனுபவிப்பார்கள். இவர்கள் செய்த நல்லது திரும்ப வரும். செய்த தியாகம் ஒரு நாள் பலனாக மாறும். வாழ்க்கையில் சிலர் நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறேன் என்று கேட்பார்கள். கடகம் ராசிக்காரர்கள் அந்த கேள்விக்கு பதிலாக வாழ்க்கையே பதில் சொல்லும் நிலைக்கு வருவார்கள். இவர்கள் வாழ்க்கை பாதை நேர்கோடு அல்ல. வளைவுகள், திருப்பங்கள், தாமதங்கள் இருக்கும். ஆனால் அந்த ஒவ்வொரு தாமதமும் இவர்களுக்கு பெரிய பாதுகாப்பாக மாறும். சில விஷயங்கள் தாமதமாக கிடைத்தாலும்
இருந்தாலும் அது நீண்ட நாள் நிலைக்கும். அதுதான் இவர்களின் விதியின் அழகு. பரிகாரம் மற்றும் வாழ்க்கையை இலகுவாக்கும் வழிகள் பற்றி கடகம் ராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமான பரிகாரம் இருக்கிறது. மனதை காலியாக வைத்துக் கொள்ளும் பழக்கம், தினமும் சிறிது நேரம் தனியாக அமர்ந்து நடந்ததை நினைக்காமல் வரப்போகிறதை யோசிக்காமல் இப்போது இருக்கும் நிமிஷத்தை ரசிப்பது, தண்ணீருடன் தொடர்பு, குளியல், கடல், ஆறு, மலை இவர்களின் மனசோர்வை களவும் சக்தி கொண்டது. தாய்க்கு மரியாதை, பெற்றோருக்கு சேவை, குழந்தைகளுக்கு உதவி, இந்த மூன்றும் இவர்களின் கர்மாவை மென்மையாக்கும் பெரிய மருந்து. கோபத்தை சேர்த்து கொள்ளாமல் வார்த்தைகளால் வெளிப்படுத்தினால் உடல் நோய்களும் குறையும், மனசுமையும் குறையும். முடிவாக சொன்னால் கடகம் ராசிக்காரர்கள் உலகத்தில் அமைதியான ஹீரோக்கள். பெரிய சத்தமில்லாமல் பெரிய வேலை செய்வார்கள். தங்களை பற்றி குறைவாக பேசுவார்கள். ஆனால் அவர்களுடைய செயல்கள் அவர்களை பற்றி பேசும். வாழ்க்கையில் சோதனை வந்தால் உடைந்து போவதில்லை, மேலும் அதிலிருந்து புதிய மனிதராக உருவாகுவார்கள். இவர்களின் ராஜயோகம் அரண்மனையில் இல்லை, குடும்பத்தின் சிரிப்பில், மன நிம்மதியில், உறவுகளின் பாதுகாப்பில் இருக்கிறது. அதனால் கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு நதியைப் போல மெதுவாக ஓடும், ஆனால் கடலை அடையும் வரை நிற்காது. சரி, இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.